சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 23 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராம் கால் பண்ணி சுபாஷ் கிட்ட சொன்னதும் சுபாஷ் வேறு வழி இல்லாமல் இன்விடேஷன் அடிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது சொப்னா போய் ரிசீவ் பண்ணி சுபாஷை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? நான் சொன்ன மாதிரி பாவா கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு சொப்னா சொல்லிட்டுருக்க. வருவாருன்னு தெரியுங்கிறாங்க ராம். வர சொன்னது நீங்களாச்சே, வராமல் இருப்பாங்களாங்கிறாங்க சீதா. கரெக்டு, நான் சொன்னால் எதுவுமே எங்கள் பாவா நோ சொல்ல மாட்டார். கரெக்ட் தானே பாவா அப்படின்னு சொப்னா சுபாஷ் கிட்ட கேட்க, ஆமாம் கரெக்டு தாங்கிறாங்க சுபாஷும். மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுங்கள், கரெக்ட் தானே சார் அப்படின்னு துரை கேட்க, கரெக்டுங்கிறாங்க சொப்னாக்கா. ஏன் உங்கள் பாவா டென்ஷனாக இருக்காங்க? எப்பவுமே இப்படி தானா அப்படின்னு சீதா கேட்க, இல்லை ஜாலியாக இருப்பார், சின்ன குழந்த மாதிரி. நான் கொஞ்சம் டல்லாக இருந்தால் போதும், என் டான்ஸ் ஆடி என் மூடையே மாற்றிடுவார் அப்படின்னு சொப்னா சொல்ல, அப்படியா இப்போ கூட உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சீதா கேட்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சுபாஷ் கேட்க, எல்லாரும் சேர்ந்து சுபாஷை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரி மீராக்கா, அந்த ப்ரூஃப் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல, பாவம் பாவா அவங்க அண்ணனுக்கு சரியில்லைங்கிறாங்க சொப்னா. உடனே மீராவும் அந்த பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க சுபாஷ் கிட்ட. யார் எழுதுனது அப்படின்னு சுபாஷ் கேட்க, நான் தான் எழுதுனேங்கிறாங்க ராம். இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கியா நீ அப்படின்னு சுபாஷ் கேட்க, ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் கூட இருந்தால் நான் ஏன் எழுத போகிறேன் அப்படின்னு ராம் கேட்க, அது சரியில்லைன்னு தானே உங்களை கூப்பிட்டோம், மீராக்காக்கு எப்படி இன்விடேஷன் எழுதணுமோ அதே மாதிரி எழுதி அப்படி நீங்கள் அண்ணனாக இருந்து எழுதி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சீதா சொல்ல, இது ஹெல்ப்பா ஆர்டரா அப்படின்னு சுபாஷ் கேட்க, என்ன கேட்குறீங்கன்னு சொப்னா கேட்க, ஒன்றும் இல்லை, இது அர்ஜென்ட் ஆர்டரா இல்லை ஆர்டினரி ஆர்டரான்னு கேட்குறேன் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, ரெண்டும் தான் அங்கிள், இப்போது ஆர்டினரியாக பண்ண வேண்டிய கல்யாணம் இப்போ அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. மீராக்காக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மூத்தவர் சரியான பொண்டாட்டி தாசை, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 2வது அண்ணன் பார்க்க நல்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் சரியான பொறுக்கி அப்படின்னு சீதா சொல்ல, அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது சார், பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், ட்ரக்ஸ் கடத்துறது அப்படின்னு ராம் சொல்ல, 10ஆவதுக்கு 2 பொண்ணு வேறு சார், காலேஜ் படிக்கிறாங்க, இதில் சின்ன வீடு வேற சார் அப்படின்னு துரை சொல்ல, இதையெல்லாம் கேட்டு சொப்னா கண்டபடி திட்டுறாங்க. யாரை சொல்ற அப்படின்னு சுபாஷ் கேட்க, உங்களை இல்லை பாபா அவரை சொன்னேங்கிறாங்க சொப்னா. அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வந்துருங்கிறாங்க சீதா. கண்டிப்பாக அடி விழுங்கிறாங்க துரை. சரி வந்த வேலையை பார்க்கலாங்கிறாங்க மீரா. பார்த்தீங்களா அண்ணனை திட்டினதும் மீராக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சீதா சொல்ல, மீரா அவங்க உங்களை சிஸ்டராகவே நினைக்கல, நீங்கள் ஏன் அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க வேஸ்ட் ஃபெலோஸ் அப்படின்னு சொப்னா சொல்ல, போதும் அமைதியாக இருங்க, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் பாட்டுக்கு போயிடுறாரு. சுபாஷ் பண்ண வேண்டிய வேலைங்களை எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சு இன்விடேஷன் பண்டலை சாமி கும்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. இதையெல்லாம் பார்த்து சீதா, ராம், மீரா, துரை எல்லாரும், சொப்னாக்கா இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மீராக்கா நீங்களே உங்கள் கையால் வாங்கிக்கோங்கிறாங்க சீதா. மீராவும் அதே மாதிரி இன்விடேஷன் பண்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. சொப்னாக்கா இதே மாதிரி 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி தரணும் அப்படின்னு சீதா சொல்ல, சரிங்கிறாங்க சொப்னா. ஆமாம் அவங்க 2 அண்ணனுங்களும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு துரை சொல்ல, பிரச்சனை பண்ணி தான் பார்க்கட்டும், அப்போ தெரியும் என்ன நடக்கும்னு அப்படின்னு ராம் சொல்ல, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு சொப்னாவும் சுபாஷும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா, மீரா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீராக்கா முதல்ல சாமிக்கிட்ட கொண்டு போய் பத்திரிக்கை வச்சிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல, முதல்ல பெரியவங்க கையால் தான் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக மகாவும் சேதுவும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இதோ அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு மகா கேட்க, காலையில் அவ்வளோ தூரம் சொல்லியும் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்கங்கிறாங்க சேது. மீராக்கா சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், சாமிக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு மீரா சொல்ல, வேங்க யார் உங்களை தடுத்தா அப்படின்னு மகா கேட்க, இல்லை அண்ணன் கையால் தான் சாமிக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு மீரா சொல்ல, என்ன பார்க்குறீங்க மாமா, நீங்கள் தானே இந்த வீட்டோட பெரியவங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏன் உங்கள் வீட்டுக்காரங்க, அவன் தான் இந்த வீட்டுக்கே பெரிய மனுஷன், நாங்கள்லாம் சும்மா அப்படின்னு சேது சொல்ல, ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்கங்கிறாங்க சீதா. கோவத்தில் பேசிட்டானா அப்படின்னு சேது கேட்க, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை முன்னே நின்று நடத்தணும், கூட பிறந்த பிறப்பு ஆசீர்வாதம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மீரா அக்கா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாண்ண நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும்னு மீரா சொல்ல, ஏய் இதை எங்களை நம்ப சொல்கிறியா அப்படின்னு மகா கேட்க, நம்பி தான் ஆகணும், சத்யா இவங்களை வீட்டுக்கு பலமுறை வான்னு சொல்லியும் இவங்க உங்களை விட்டு போகல, அதுலேருந்தே தெரியல இவங்க உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சீதா சொல்ல, இது நல்ல கதையாக இருக்கே சொல்லு அப்படின்னு மகா கேட்க, அவள் ஒன்றும் கதை சொல்ல, அம்மா மேலே சத்தியமா அதுதான் உண்மை, நான் நினச்சிருந்தா எப்போவோ சத்யா கூட போயிருப்பேன் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. அண்ணனுக்கு மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்க, எதுக்கு நிச்சயதார்த்தத்தில் இவ்வளோ ட்ராமா பண்ண அப்படின்னு மகா கேட்க, என்ன ட்ராமா பண்ணேங்கிறாங்க மீரா. ஏய் ஜெயிலேருந்து சேது சுபாஷும் வராங்கன்னு தான் வீடெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாத்துனது உனக்கு தெரியாதா அப்படின்னு மீராவை பார்த்து மகா கேட்டுட்ருக்க. அவங்களுக்கு தெரியாது,
அது அவங்க தப்பு இல்லை, ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல, உன் மன்னிப்பெல்லாம் யாருக்குடி வேணும்? ஸ்பை கேமரா வச்சு சேதுவையும் சுபாஷையும் உள்ள அனுப்புனது யாரு அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. ஸ்பை கேமரா வச்சது மீராக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. தெரியுங்கிறாங்க மீரா. பாத்தீங்களா தெரியுமா அப்படின்னு மகா சொல்ல, அப்ப இந்த பாசமெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. மீராக்கா என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் ஏன் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க துரை அங்கிள் போட்ட பிளானு. மீராக்காக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நான் உன்கிட்ட கேட்கல, இவகிட்ட கேட்குறேன். நீ எதுக்கு சும்மா நடுவில் நுழையிற அப்படின்னு மகா கேட்க. நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால தான் பேசுகிறேன் அப்படின்னு சீதா சொல்ல. அண்ணன் நடந்தது பேசி எதுவுமே நடக்க போகிறதில்ல, கல்யாண பத்திரிக்கையை நீங்களே சாமிக்கிட்ட வச்சு கொடுங்க. வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுன்னு அதுல எந்த நடிப்பும் இல்லை அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. நீ 4 வார்த்தை உருகுற மாதிரி பேசி நடிச்சா நாங்க அதை அப்படியே நம்பிடுறோமா? போடி, உன் நடிப்பெல்லாம் வேற எங்காவது போய் காட்டு அப்படின்னு மகா சொல்ல. மீரா போயிடு, நீ நடிக்கிறத பார்க்க நானும் சுபாஷும் ஜெயிலில் கஷ்டப்பட்டது தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு தெரியுமா? கால் நடக்க முடியாத சூர்யாவை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே, அதுதான் ஞாபகம் வருதுங்கிறாங்க சீதா. இப்போ நீ போக போறியா இல்லையா அப்படின்னு சேது கேட்க. சொல்றது காதுல விழலையா? போக போறியா இல்லையா அப்படின்னு மகா கத்திட்டு இருக்க. அக்கா நீங்க வாங்கக்கா, இவங்க இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும், யார் வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. பத்திரிக்கை எடுத்து மகா பிரித்து பார்த்து மணமகன் சத்யா, மணமகள் மீரா அப்படின்னு சொல்லி படித்து அந்த பத்திரிக்கையை கிழிச்சு மீரா முகத்திலேயே எறிகிறாங்க. உடனே மீரா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அக்கா அழாதீங்கக்கா, இவங்களுக்கு கண்ணீரோட மதிப்பு தெரியாது. மகாலட்சுமி, பத்திரிக்கையை கிழிச்சு போட்டால் மட்டும் கல்யாணம் நின்று போயிடாது, கண்டிப்பாக நடக்கும்னு சீதா சொல்ல. நடத்துடி, எப்படி நடக்குங்கிறத நானும் பார்க்குறேன், மொத்த பேரையும் ஒன்றா வச்சு சுட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு மகா சொல்ல. வாடி என் ரிவால்வர் ரீட்டா, நீ சுட வரைக்கும் என் கை என்னை பூ பறிச்சிட்டு இருக்குமா? குருவி சுடுறவன் துப்பாக்கி 2 துண்டா உடையிற மாதிரி உன் ஈகோவையும் திமிரையும் உடைச்சு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல. என் பேரு சீதா இல்லடி அப்படின்னு ரொம்ப கோவமா சீதா பேசிட்டு இருக்க. தையல்காரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன ஜாக்கெட் தைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் நினச்சிட்டியா அப்படின்னு மகா கேட்க. நீ தான் என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க, இந்த தையல்காரிக்கு ஒட்டினதை வெட்டவும் தெரியும், வெட்டினதை ஒட்டவும் தெரியும், பரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதாவும் மீராவும் கிளம்பிடுறாங்க. என்ன சீதா பண்ணுறது, மொதல் பத்திரிக்கையே கிழிச்சு போட்டாங்க இந்த கல்யாணம் அப்படின்னு மீரா சொல்ல வர. இந்த கல்யாணம் நடக்கும், நாளைக்கு காலையில் ஒரு பூஜை நடக்கும், அந்த பூஜை நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும், நடக்க போகிற ஆட்டத்தை அமைதியாக வேடிக்கை பாருங்க, இந்த சீதா யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மகாவும் சேதுவும் உட்காந்து காஃபி குடிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது. எல்லாம் அந்த தையல்காரி வேலையாக தான் இருக்கும், இப்பவும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சேதுவும் மகாவும் அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. அங்கே பார்த்தா சாமி கிட்ட இன்விடேஷன் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறது யாருன்னு பார்த்தா சீதா கிடையாது, அர்ச்சனா. இதை பார்த்து மகாவும் சேதுவும் பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னங்க இது, புருஷனை மாதிரியே பொண்டாட்டிக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மகா பக்கத்தில் போக. அர்ச்சனா ஆண்டி சூப்பராக பாட்டு பாடுறீங்கிறாங்க சீதா. அர்ச்சனாக்கா இங்கே வாங்க அப்படின்னு மகா கூப்பிட அர்ச்சனா ஓடி போய் மகா பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. அர்ச்சனா ஆண்டி ஏன் பாட்டை பாதியில் நிறுத்திட்டீங்க, எவ்வளோ அழகாக பாடுறீங்க, இந்த குடும்பத்தோட பொறுப்பான மருமக நீங்க தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மகா சாமி கும்பிடுங்கிறாங்க துரை. மகா இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது, இவனையே இங்கே நிற்க வச்சிருக்க அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. இப்போ அதுவா முக்கியம் அப்படின்னு மகா கேட்க. சேது மாமா இப்போ அதுவா முக்கியம், அர்ச்சனா ஆண்டி நீங்க வேண்டுங்க அப்படின்னு சீதா சொல்லவும். கண்டிப்பாக வேண்டுமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க. ஆமாம் வேண்டிதானே ஆகணுங்கிறாங்க சீதா. அர்ச்சனாவும் கையெடுத்து கும்பிட்டு மீரா சத்யாவோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அர்ச்சனா வேண்டிக்க. போதுமா சீதாங்கிறாங்க. சீதா எல்லாருக்கிட்டையும் உங்கள் காதில் விழுந்துச்சா உங்கள் காதில் விழுந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க லைனா. ராம் மீரா எல்லாரும் இல்லை விழுகலை அப்படிங்கிறாங்க. அர்ச்சனா ஆண்டி ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாய், நீங்கள் நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதான் சாமி கேட்கும், அதுவும் இல்லாமல் இங்கே காற்று கருப்பு பில்லி சுனியம் ஏதாவது இருந்தாலும் பிச்சுக்கிட்டு ஓடிடும். என்ன அர்ச்சனா ஆண்டி பொம்மை மாதிரி நிற்கிறீங்க? அப்போ அர்ச்சனா சீதா அவங்கள பயமுறுத்தினது எல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே கத்தி வேண்டிக்கிறாங்க. இதை பார்த்து மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அர்ச்சனா ஆண்டி சூப்பருங்கிறாங்க சீதா. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.